வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பெருசா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணலங்க. காலையில பயங்கரமா ஏறுச்சுங்க. ஒரு 200 பாயிண்ட் மேல பிளஸ்ல இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் 26 பாயிண்ட்டுங்க. பயங்கரமா இறங்கிச்சுங்க. 0.11% வந்து கீழ இறங்கியிருக்கு மார்க்கெட்டு. அந்த 24,000 பிரேக் ஆகுற வரைக்கும் நமக்கு நல்லது தான். அண்ட் ரொம்ப வாலடைலா இருந்துச்சுங்க இன்னைக்கு. நான் 50 மினிட்ஸ் ஹேண்டில் போடுறேன் பாருங்களேன். ஓப்பன் ஆனது பாருங்களேன். 50 மினிட்ஸ் கேண்டில் இருந்து ஓப்பன் ஆன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24,200 மேல போச்சுங்க. போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கட்டத்தில் 24,000 டச் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சப்போர்ட்ல வந்து எடுத்துட்டு நிற்குங்க. தெரியல மார்க்கெட்டில் சுத்திட்டு இருக்குன்னு தெரியலங்க. மேபி இந்த போர் ஒன்று தான் காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்குங்க. நம்ம ஒன்று வேணா பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. நேற்று வித்த மாதிரி தான் வித்திருக்காங்க. -735 கோடி. டிஐ வந்து அதே ஈக்குவல் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. 704 கோடி. ஸோ பெருசாக விற்கல வாங்கல. அதனால தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நியூட்ரலாகவே இருக்குங்க. ஸோ டெக்ஸ்டைல் மட்டும் நீ 10% ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் நிறைய குட் நியூஸ் வந்துருக்குங்க. அதனால அப்புறம் இன்னைக்கு வந்து டாப் கேனில் பாருங்க. இந்த நோவோக்கோ, கேப்ரியல், அப்புறம் ஏஜிஎஸ் லாக் இது நேற்று வந்து டாப் லூஸ்ல இருந்துச்சு. டாப்ல இருக்கு பாருங்க. அப்புறம் ஏத்தர் எனர்ஜி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் காருக்கு ஒரு 1000 கோடி ஃப்ரெஷ்ஷாக அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 30% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டேக் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால ஏறிச்சு. அப்புறம் எல்டிடிஎஸ் வந்து ஏறி இருக்குங்க. அண்ட் டாப் லூஸ்ல வந்து பதாஞ்சலி நியூஸ் இருக்கு. பார்க்கலாம் பதாஞ்சலி ஏன் இறங்கிச்சுன்னு. டாடா எலக்ஸி, பிடபிள்யூஎல், அதானி பவர், அதானி கிரீட். டாடா எலக்ஸி நேற்று ரிசல்ட் விட்டாங்க. ரிசல்ட் சரியில்லை. இன்னைக்கு அடிச்சிட்டாங்க. 52 லோவாக கிட் பண்ணிட்டே இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ரிசல்ட்ஸுங்க. நேற்று வந்து முக்கியமான கம்பெனியோட ரிசல்ட்ஸ் நிறைய ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. பட் நம்ம ட்ராக் பண்ணுற கம்பெனி இல்லை முக்கியமான கம்பெனி மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். அவங்களோட Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ரிசல்ட் தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட நிகர லாபம் வந்து 3868 கோடிங்க. அது வந்து இயர் 28% வளர்ந்துருக்கு. போன வருஷம் 302 கோடி தான். அதே மாதிரி ப்ரீமியம் வருமானம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 9,849 கோடி. இயர்ல 15% வளர்ந்துருக்கு. ஒரு நல்ல வளர்ச்சி தாங்க காட்டியிருக்காங்க அவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் VNB தான் சொல்லுவாங்க. அதுதான் நம்ம முக்கியமாக அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்க்கணும். அது வந்து 24.9% இயர் க்ரோத் காட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 571 கோடிங்க. அந்த VPN மார்ஜின் வந்து 26% வந்து இருக்குது. ஸோ நியூ ப்ரீமியம் க்ரோத் வந்து 21.3% இயர்ல இருக்குங்கிற ஒரு நல்ல விகிதமாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ ரீட்டைல் ப்ரொடெக்ஷன் அதாவது ஏபின்னு சொல்லுவாங்க. அது 16.4% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா வளர்ந்துருக்கு இயர்ல. தொடர்ந்து 3வது காலாண்டில் 40% வளர்ச்சி காட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் நியூ பிசினஸோட ப்ரீமியம் அப்படியே பார்த்தோம் 21.3% இருக்கு. நல்லபடியாக வந்திருக்கு. 4,866 கோடிங்க. அண்ட் சால்வன்சி ரேஷியோ வந்து 225ங்க. அதுவும் போன வருஷத்தோட அதிகமாக இருக்கு. போன வருஷம் 212 தான், இப்போ 225 தான் பார்த்துக்கோங்க. அண்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.3ன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக எங்களோட போர்டு வந்து பெயர் ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸ் மாற்ற வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஜாயின் வெஞ்சர் வச்சிருந்தாங்க ப்ரொடென்ஷியல். அவங்க வந்து வெளியே போறாங்க. அவங்க வந்து பாரத் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கூட சேர்ந்து பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி நியூஸ் பார்த்தோம். அதனால இவங்களுக்கு இது வந்திருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு நல்லதான் வந்துட்டு இருக்கு. இது ஒரு சூப்பர் ரிசல்ட் அந்த குவார்டர்ல எங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிபி ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்துருந்துச்சுங்க. சூப்பர் ரிசல்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Q1ல வந்து 38% வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ரெவன்யூ வந்து 5,000 கோடி வந்திருக்கான். ஸோ இவங்க வந்து HDFC பேங்கோட NBFCங்க. அவங்களோட துணை நிறுவனம் தான் இவங்க. ஸோ நிகர லாபம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 785 கோடிங்க. ஸோ இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிகர லாபம் வந்து பார்த்தீங்கன்னா 735 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயர்ல 38% வளர்ந்துருக்கு. ஏன்னா போன வருஷம் 532 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக வளர்ந்துருக்குங்க. அப்புறம் வந்து லோன் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 16.2% இயர் வளர்ந்துருக்கு. அண்ட் ஏயும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி கடந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 32.4% வளர்ந்துருக்கு. சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு என்ஐ 20% இயர் வளர்ந்துருக்குங்க. ஸோ IPOக்கு அப்புறம் தொடர்ச்சியாக இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த NBFC நிறைய சிக்கல் தொடர்ச்சியாக இருந்தால் கூட இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. அதை நம்ம வந்து பார்க்கலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் HDFC AMC ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. HDFC ரெண்டாவது நிறுவனம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட Q1 லாபம் 12% வளர்ந்துருக்கு. அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். ஸோ இவங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா 837 கோடி சொல்றாங்க. இயர்ல 12% வளர்ந்துருக்காங்க. போன வருஷம் 247 கோடி தான். வருவாய் மட்டும் 14% வளர்ந்துருக்கு. 1,100 கோடி சொல்றாங்க. அப்புறம் வந்து நம்ம QAAUM சொல்லுவோம். குவார்டர்லி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 13%ங்க. இயர்ல வந்து 9.135 லேக்ஸா வளர்ந்துருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் SBI வந்து அதில் 15% மேலே வச்சிருக்காங்க. இவங்க 13% வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல வளர்ச்சிங்க. இந்த ஏம்ஸ்ல வந்து இது கொஞ்சம் நல்ல க்ரோத் காட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து 1.1 லேக் பார்ட்னர் வச்சிருக்காங்க. 280 ஆஃபீஸர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் 196 in B30 லொகேஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லைவ் அக்கௌண்ட் வந்து 31 மில்லியன் வந்து ஸ்டில் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ எல்லாமே சூப்பராக தான் காட்டியிருக்காங்க எங்களை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த ஷேர் பிரைஸ் இன்னைக்கு வந்து 2% அதிகமாக இருக்குங்க. பட் பார்க்கலாம் இது ஃபர்தராக எப்படி போகுது அப்படின்ட்டு.
அண்ட் நெக்ஸ்ட் க்ரோவோட ரிசல்ட்டுங்க, சூப்பர் ரிசல்ட்டுங்க. இயர் ஆன் இயர் 94% வந்து ப்ராஃபிட் வளர்ந்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அசைச்சிக்கவே முடியலங்க. போன வருஷம் 378 கோடி, இந்த வருஷம் 735 கோடிங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் 7% வளர்ந்துருக்குங்க. சூப்பரான ரிசல்ட்டுங்க இந்த க்ரோவை பொறுத்த வரைக்குமே. இப்போ வருவாய் 66% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. 1501 கோடிங்க. 1500 கோடியை ஃபர்ஸ்ட் டைமா தாண்டி இருக்காங்க. இது ஒரு உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க. எபிட்டா 100% வளர்ந்துருக்குங்க, 971 கோடிங்க. பேட் மார்ஜின் வந்து 7.6% வளர்ந்துருக்கு, 47.5%. அப்போ ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு 47 ரூபா லாபம் பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டோட ஏஎம் வந்து 1.9 லட்சம் கோடி வந்து கடந்திருக்குங்க. ஸோ இன்ஃப்ளோ 32% இயர் வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியை விட அதிகங்க, 16%. இதோட பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டோட்டல் டிரான்சாக்ஷன் யூஸ் வந்து 2.25 கோடிங்க. அந்த 1.15 வந்து புதிய கிளைண்டா சேர்த்திருக்காங்க. அப்புறம் அவங்க புதுசாக வந்து ஸ்டேட் ஸ்ட்ரீட் குளோபல் அட்வைசர் க்ரோ ஏஎம்சி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சிபிஎன்சிசி வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்தால் இன்னும் ஒரு போர்ட்ஃபோலியோ பெருசாகும் சொல்றாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா க்ரோ சூப்பர் ரிசல்ட். இன்னைக்கு ஸ்டாக் மட்டுமே பார்த்தீங்கன்னா 6% ஏறி இருக்குங்க. கிட்டத்தட்ட 150 கீழே போனால் வாங்கலாம். 100 ரூபீஸ்க்கு வந்த ஷேருங்க அப்படியே டபுள் ஆயிடுச்சு. யாராவது ஐபிஓ கிடைச்சிருந்தாலும் சரி, ஒரு நல்ல நிறுவனங்க, தொடர்ந்து நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸ்டீல் ஸ்ட்ரைப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க. இதுவும் நல்ல ரிசல்ட் தாங்க இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 47% வந்திருக்குங்க. மார்ஜின் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட ரெவன்யூ மட்டும் பாருங்க, 27% வந்திருக்குங்க இயர் ஆன் இயர்ல. அப்புறம் வந்து எபிட்டா 33.6% வளர்ந்துருக்கு, 163 கோடி. போன வருஷம் 122 கோடி தான். மார்ஜின் 10.8% வளர்ந்துருக்கு, போன வருஷம் 10.2%. நெட் ப்ராஃபிட் மட்டும் 47.2%. போன வருஷம் 47 கோடி, இந்த வருஷம் 69 கோடிங்க. பயங்கரமாக வளர்ந்துருக்குங்க இந்த கம்பெனியும். ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்டாகவே இருக்குங்க. அண்ட் அவங்களோட ஷேர் பிரைஸ் எனக்கு பயங்கரமாக வந்துருக்காங்க. இன்னைக்கு பட் தான் 52 வீக் ஹையை ஹிட் பண்ணிட்டாங்க இந்த நல்ல ரிசல்ட்னால. நெக்ஸ்ட் பிஎஸ்சி பேங்க், யூனியன் பேங்க், இவங்களோட ரிசல்ட் விட்டுருக்காங்க. லாபம் வந்து 30% வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் லோன் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல 29.57 வந்திருக்குன்னு சொல்றாங்க. கன்சாலிடேட்டர் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல 27% வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பராக வந்திருக்கு. இவங்களோட அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. என்பிஏ இம்ப்ரூவ் ஆயிருக்கு 2.65%. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொவிஷனும் நல்லா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. போன முறை 1665 கோடி தான், இந்த முறை 977 கோடி. கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி 700 கோடி குறைச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா அவங்களுக்கு பார்க்குறாங்க. அண்ட் இன்னைக்கு மணி பார்த்தீங்கன்னா 4% ஏறி இருக்குங்க இந்த ரிசல்ட் வரப்போ. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த முறை. ஃபெட் பேங்க் ஃபினான்சியல், அதாவது இது ஃபெடரல் பேங்க் ஹெச்டிபி மாதிரி இவங்க வந்து ஃபெடரல் பேங்கோட என்பிஎஃப்சிங்க. ஸோ இவங்களும் ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிகர் லாபம் 114 கோடின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா 52% வளர்ந்துருக்குன்னா பார்த்துக்கோங்க. போன வருஷம் 75 கோடி தான். வருவாய் வந்து 29.68% வளர்ந்துருக்குங்க. ஸோ 669 கோடின்னு சொல்றாங்க. அண்ட் டோட்டல் இன்கம் வந்து 29.6% வளர்ந்துருக்குங்க. போன வருஷம் 517, இந்த முறை 670 கோடின்னு பார்த்துக்கோங்க. பயங்கரமா இருக்கு. ஏ வந்து 34% வளர்ந்துருக்குங்க. ஸோ 21,136 கோடி. கிராஸ் என்பிஏ 44% வந்திருக்கு. கிராஸ் காஸ்ட் 0.8 வந்து நன்கு ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலாக வச்சிருக்காங்க. ஸோ கோல்டு லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில வந்து இவங்க நல்லா பயங்கரம் வந்துட்டு வரும்னு சொல்றாங்க. பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி ரீசெண்ட் ஐபிஓ வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருந்துச்சு. ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7ல 6 அனலிஸ்ட் பை ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வளர்ச்சி தான் காட்டிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல மட்டும் 17% இந்த ஸ்டாக் வந்து ஏறி இருக்குங்க. ஒரு அண்ட் 17% ஏறிக்கு உங்க டார்கெட் வந்து 196 வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்காக தாங்க இருக்கு. அண்ட் இவங்களும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பதாஞ்சலி ஃபுட் ஷேர் 20% சரிஞ்சிருக்குங்க. பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த பதாஞ்சலி ஃபுட் ஜூலை 15 20% கீழே வந்திருக்கு. ஏப்ரலுக்கு அப்புறம் பயங்கரமா குறைஞ்சிருக்குங்க. 328 ரூபா. நான் ஒரு வாரத்தில் 1000 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை பார்த்தாங்க. இப்போ வெறும் 328 ரூபா இருக்கு. கிட்டத்தட்ட பாதி குறைஞ்சிருச்சுங்க. இயர் ஆன் இயர்ல 38% வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த மூவிங் ஆவரேஜ் சொன்னோம்ல, 5 days 20 days 50 days 100 days 200 days எல்லாத்துக்குமே உடச்சிட்டு கீழே வந்து கிடக்குது. முக்கியமாக ப்ரொமோட்டர் வந்து இவங்க ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க 38.1%. ஸோ அதுதான் ரொம்ப ரிஸ்கா மக்கள் பார்த்து வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து தெரியல, எஃப்எம்சிஜியே பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் 14% விழுந்திருப்பாருங்க. ரிசல்ட் ரொம்ப மோசமா தான் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் 50 வீக் லோவில் இருக்குங்க. ஸோ ரொம்ப ரிஸ்க். இந்த மாதிரி ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா ஆவரேஜ் எதுவும் பண்ணாமல் வெளியே போகிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ இருக்க சமயத்தை பார்க்கும்போது. அப்புறம் டி டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி இருக்குங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களோட கடன் வந்து 4% வந்து குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஸ்பெஷலைஸ்ட் பைப்பிங் நிறுவாங்க. டி டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் 300 கோடிக்கு வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் மூலமா ரீசெண்டாக தான் திரட்டினாங்க. ஸோ அது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 59.76 ஈக்குட்டியை வந்து 502 ரூபாய்க்கு விற்க போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஐபிஓ 2024 ஐபிஓ விலையை விட இது வந்து பயங்கரமான ப்ரீமியம். 2024 ஐபிஓ வந்தாங்க. ஸோ இவங்களோட நோக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேபிட்டல் இன்டென்சிவ் இன்ஜினியரிங்ல அதிக வணிகத்துக்கு பணம் தேவைப்படும். ஸோ இதுல வந்து வட்டியை குறைச்சிட்டாங்க அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் பண்றோம்னு சொல்றாங்க. ஆர்டர் புக் மட்டும் பாத்தீங்கன்னா 24,33 கோடிங்க. அண்ட் இது வரைக்கும் 237% வேல்யூ கொடுத்துருக்கு இந்த கம்பெனி. நிஃப்டி 50 வெறும் 11% தான் பார்த்துக்கோங்களேன்.
ஒரு சூப்பர் கம்பெனி, பட் ஹைலி ஓவர் வேல்யூடுங்க. இது எப்போ என்ட்ரி ஆகணுங்கிறது கொஞ்சம் நம்ம பார்த்து தாங்க என்ட்ரி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து சன் ஃபார்மா இன்னைக்கு 52 வீக் ஹையை தொட்டுச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து இவங்களுக்கு இந்த GLP-1 இருக்குல்ல, அந்த ட்ரக்குக்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய இதுங்க. என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் சிகிச்சைக்கான இந்த இன்ஜெக்ஷன், இப்போ டேப்லெட் இது எல்லாமே கொடுக்குறாங்க. இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, டேப்லெட்டும் கொடுக்குறாங்க. இது வந்து என்ன தாங்க சன் ஃபார்மாக்கு 2வது ஜென்ரிக் சொல்யூஷனாக அந்த இது வந்து இருக்கு. அண்ட் இது வந்து 2020 வரைக்கும் 13% ரேலி கொடுத்துருங்க. ஸோ டாக்டர் ரெட்டிக்கு வந்து ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்கு, சேம் GLP-1னால. பட் இவங்க ஏறிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது இந்த கம்பெனிக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ICICI லம்பார்டுங்க. ஸோ இதுவும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான். ஸோ லம்பார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நான் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குற கம்பெனிங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்குங்க 46%. ஸோ போன வருஷம் 747 கோடி, இப்போ 403 கோடி தான், ரொம்ப குறைஞ்சிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நெட் ப்ரீமியம் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. 36 இப்போ 1950 கோடி வந்திருக்கு. சால்வன்சி ரேஷியோ வந்து 2.71, குவார்டர் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ பெருசா இல்லை. அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்னோட ரிசல்ட்டும் பாருங்களேன், ப்ராஃபிட் வந்து 28% ஃபால் ஆயிருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 27.8% டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் 320 கோடி, இப்போ 231 கோடி தாங்க. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குங்க. அதே மாதிரி ரெவன்யூ வந்து 2.1% டவுன் ஆயிருக்குங்க. போன முறை 1459, இப்போ 1430. அன்னைக்கு எபிட்டா 19% டவுன் ஆயிருக்கு. போன முறை கிட்டத்தட்ட 600 கோடி, இப்போ 485 கோடிங்க. ஸோ எபிட்டா மார்ஜின் பாருங்க 41%, 39.9%. க்ரோ ரிசல்ட் சூப்பராக இருந்துச்சு. ஏஞ்சல் ஒன் அப்படியே தலைகளாக இருக்கு. மேபி ஏஞ்சல் ஒன் வந்து நாளைக்கு பயங்கரமாக வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் க்ரோ ஏற போது, ஒரு பக்கம் ஏஞ்சல் ஒன் கீழே இறங்க போதுங்க. EMI போட்டோ வாலட்டிலுங்க, சூப்பர் கம்பெனி இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிறகு 150 கோடிங்க. போன மாதிரி 188 கோடி தான், பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிரு குவார்டர். ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 51.3%ங்க. போன முறை 1028 தான், இந்த முறை 1556 கோடி. எபிட்டா 54% வளர்ந்துருக்கு பாருங்க, 5481 கோடிங்க. போன முறை 350 கோடி தான். ஸோ எபிட்டா மார்ஜினும் பயங்கரம் வளர்ந்துருக்கேன். ஸோ இந்த கம்பெனி ரிசல்ட் சூப்பராக இருக்கு. அப்புறம் MRPLங்க, ஸோ அவங்களும் நல்லா வளர்ந்துருக்காங்க. ஸோ போன வருஷம் 117 கோடி, இப்போ 946 கோடிங்க ப்ராஃபிட். எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க குவார்டர். ரெவன்யூ வந்து 59 கோடி, 7%. அப்புறம் எபிட்டா டவுன் ஆயிருக்கானா, அதை நம்ம பார்க்கணுங்க. ஏன் எபிட்டா டவுன் ஆயிருக்கணும்? போன மாதிரி 7.4 இருந்துச்சு, இப்போ 3.4. ஸோ ஒன் டைம் கேன் 472 கோடி வந்திருக்கு Q1. ஸோ தட் இஸ் த ரீசன். ஸோ ஏதோ ஒரு ஒன் டைம் கேன் 472 கொடுத்துருக்காங்க, அதனால தான் இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெரி மாடரேட் ரிசல்ட் தாங்க, ரொம்ப ஆவரேஜான ரிசல்ட் தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து HFC லைஃபோட ரிசல்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 11.5% வளர்ந்துருக்குங்க. ஸோ போன முறை வந்து பார்த்தீங்கன்னா 5048 கோடி போன வருஷம், இப்போ 611 கோடிங்க. அண்ட் இதே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ICC வந்து பார்த்தீங்கன்னா 28% வளர்ச்சி காட்டியிருந்தாங்க, இவங்க 11.5% காட்டியிருக்காங்க. ஸோ நெட் ப்ரீமியம் இன்கம் வந்து இவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 15.1%ங்க. எக்ஸாக்டாக இதே அமௌண்ட் தான் அவங்களும் வச்சிருந்தாங்க ICICI லம்பார்டும். ஸோ போன வருஷம் 16,539, இப்போ 16,228ங்க. அப்புறம் APE 9%ங்க. ஸோ போன முறைக்கு இந்த முறையும் அந்த எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணல. எஸ்டிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3,227 கோடி, இப்போ 3,515 கோடி. ஸோ இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நியூ பிசினஸ் ப்ரீமியம் வந்து 12% கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இது ICICI பார்த்தீங்கன்னா 21% நியூ பிசினஸ் ப்ரீமியம் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி VNP வந்து 25%. போன முறை எஸ்டிமேட் பீட் பண்ணி வச்சிங்க 24.5%. ஸோ VNP வந்து பார்த்தீங்கன்னா ICICI இதே தான் கொடுத்துருந்தாங்க 24.9%ங்க கிட்டத்தட்ட. ஸோ சால்வன்சி ரேஷியோ வந்து 185க்கு முன்னாடி 192 இருந்துச்சு. அண்ட் குவார்டர் வந்து 177 185 மாறி இருக்கு. ஸோ இது ஓகே தாங்க. சால்வன்சி ரேஷியோ இவங்க 200 மேலே வச்சிருக்காங்க ICICI. ஸோ மொத்தத்தில் ரிசல்ட் ஓகேவான ரிசல்ட் தாங்க இருக்கு. அண்ட் ICICI லெவலுக்கு பெருசா இல்லை, பட் நல்லா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், HDFC லைஃப், ICICI லைஃப் அண்ட் SBI லைஃப் வந்து கம்பேர் பண்ணி யாரும் பார்க்கலாம் பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யாருக்கும் வேணும்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஹிமாதிரி கெமிக்கலுங்க, அவங்க ரிசல்ட் வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் 26%. போன முறை நெட் ப்ராஃபிட் 26%, ரெவன்யூ 28%, எபிட்டா 18%, எபிட்டா மார்ஜின் வந்து 20%ங்க. சூப்பராக இருக்கு ரிசல்ட், பயங்கரமாக நாளைக்கு ஏறப்போகுது இந்த ஸ்டாக் பார்த்துட்டு. வந்து டிவிஸ் ஃபார்மா வந்து ஒரு பெட் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் லெக் ஆஃப் க்ரோத்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கீ ஓரல் பெடிட்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்லிசைட்டட், இன்னொன்று வந்து லாக்ட்ரோகினா. அது எனக்கு சரியா ஸ்ப்ரெட் பண்ண தெரியுதுன்னு தெரியல. இந்த 2 நாள் பயங்கரம் வளர சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட டார்கெட் வந்து பாருங்க, அதாவது அவங்க இப்போ சொல்ல 2028 9,450 வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 14 டைம்ஸ் அவங்க எஸ்டிமேஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம். நான் வந்து அந்த எக்ஸல் சீட் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு.
அதே மாதிரி இந்த ஹெச்எஸ்பிசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிடிலேட் வந்து 20% வந்து அப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பை ரேட்டிங் கொடுத்து டார்கெட் வந்து 1800 வச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரே ஒரு பிராண்ட் தான் முக்கியமாக சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் பிராண்ட் மட்டுமே 53% ஸ்டாண்டர்டாக ரெவன்யூ கொடுக்க போகுது அப்படிங்கிறாங்க இந்த ஒரு கம்பெனிக்கு. ஸோ இந்த கேட்டகரி இவங்க தான் ரொம்ப டாமினென்ட்ல இருக்காங்க. ஸோ அதனால இவங்க ரேட் பயங்கரமா ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க இந்த மரம் இந்த வுட் மேக்கர்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்கெல்லாம் போனீங்கன்னா ஃபெவிகால் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, இந்த பிடிலைட் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பசை எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ரொம்ப டீப்பாக இருக்குது. அப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட பிராண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்னோவேஷன் பண்ணுறாங்க, அது எக்ஸிபிஷன் சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் ஹெச்எஸ்பிசி இந்த மாதிரி அவங்களுக்கு டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போது கரண்ட் டார்கெட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1890 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எஃப்எம்சிஜி ஸ்டாக்லாம் கீழே ஏறிட்டு இருக்குங்க. ஆனால் பிரிட்டானியா வந்து கொட்டாக் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டார்கெட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 6150, இப்போ 6175 ஜஸ்ட் ஆட் அப்படிங்கிற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அவங்க முக்கியமாக சொல்கிறேன்னா அவரோட புது சிஇஓங்க இந்த ஹார்கிரேவ் அவர் என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டானியா வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய ஃபுட் பிளேவை நெக்ஸ்ட் 3 இயர்ல மாத்திடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் இவங்க வந்து பெருசா இது பண்ணி இந்த மாதிரி அவங்க பயங்கரமா ஏறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி பார்க்கலாம் இது வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு. இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து 5278 இருக்கு. இந்த இதாங்க நான் வந்து ஸ்ப்ரெட் ஷீட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நேற்று ஸ்டாக்ஸ், நேற்று வந்து இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், ஆஸ்ட்ரல், கஜாரியா சிமெண்ட் அண்ட் சாத்விக் கிரீன் இது எல்லாத்துக்குமே பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் சாத்விக் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இதான் அவங்க கொடுத்த ரேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரீசன் வரைக்கும் நான் எல்லாமே இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ என்ன ரீசனுக்காக சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த டேப்பில் ஒரு ரீசன் இருக்கும், இந்த டேப்பில் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ நான் அதோட அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த ஃபுல்லாக எதுவும் அப்டேட் பண்ணல, இப்போதைக்கு வச்சிருக்கேன். இன்றைக்கும் சில ஸ்டாக் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து மொத்தமாக அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ண யோசிச்சு ஷேர் பண்ணும், நீங்களாம் பார்த்து பயனடைச்சுக்கோங்க.